வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, சேலம் மாவட்டத்துல ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லிட்ரலா பொய்யா இருக்கு. இந்த கூற்று இப்ப பொய்யா இருக்கு. நான் இப்ப ஒருத்தருடைய உண்மை கதையை, ரியல் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்ல போறேன். இது முழுசும் கேட்டு முடிச்ச பிறகு நீங்க அவ்வளவு மன ஆதங்கப்பட போறீங்க, மன கஷ்டப்பட போறீங்க. அவருக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த கொடூரங்களை நினைச்சு. கார்த்தி அப்படின்ற ஒரு இளைஞருங்க, லிட்ரலி அவர் நிரபராதி. அவர் எந்த தப்புமே செய்யல. ஆனா 2 வருஷம் வரைக்கும் ஜெயில இருந்திருக்காரு போக்சோ கேஸ்ல. இது சம்பந்தப்பட்டு இப்போ நம்மளுடைய நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் தரவுகள் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி தான் நான் எடுத்து எழுதி வச்சு இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். கேளுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது மக்களே, சேலம் மாவட்டத்துல காளிப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவர் தான் கார்த்தி. இவரு ஐடிஐ முடிச்சுட்டு தாய் மற்றும் பாட்டி கூட இருக்காங்க. இவருக்கு அப்பா கிடையாது. இவருடைய வாழ்க்கை அவங்களுடைய அப்பா அம்மா, ஐ மீன் அந்த அம்மா பாட்டி இவங்கள பாத்துக்கிற அந்த சர்க்கிள்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. 2024 இவருடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, இவர் மேல போக்சோ வழக்கு என்பது பாய்ந்தது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவருடைய கார்த்தி அவர்களுடைய தாய்மாமன் மகளான 17 வயது சிறுமி அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் மேட்டூர் போலீஸ் இவர் மேல போக்சோ வழக்கு பதிவு செஞ்சு இவரை மத்திய சிறையில அடைக்கிறாங்க. சோ இதுதாங்க இவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய மிக கோரமான சம்பவம். இதற்கு இவர் என்ன மாதிரியான சட்ட போராட்டங்களை நடத்தி, என்ன மாதிரியான விஷயங்களை நிரூபித்து நான் நிரபராதி அப்படின்ட்டு எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்றதை பத்தி உங்ககிட்ட ஒரு கதையா கோர்வையா சொல்றேன் பாருங்க. அவங்களுடைய தாய்மாமன் மகளான 17 வயசு சிறுமிங்க, அவங்க செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு குழந்தை என்பது பிறந்திருக்கு. அந்த செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் இங்க சேலத்துல இருக்கக்கூடிய மேட்டூர் காவல் நிலையத்துக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா, பாப்பா திருமணமே ஆகல, பட் எப்படி பாப்பாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளை அடுக்கி அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய சேலத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில போலீஸ் போயிட்டு கார்த்தி அவர்களை போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய மாமா பொண்ணு தான் உங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க குழந்தை பெற்றிருக்காங்க, கர்ப்பமா இருக்காங்க. ஸோ அதுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்த்தி அதுக்கு மறுத்திருக்காரு. ஏங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, அவங்க ஏதோ பொய் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ் இவரை எப்படியாச்சும் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. ஆனா கார்த்தி அவர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த தப்புக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லியிருக்காரு. பட் அவங்க போலீஸ் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்கலங்க. இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி அவர் கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லா அவருக்கு இது பண்ணியிருக்காங்க, வற்புறுத்தி இருக்காங்க. நீங்க அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவரை வற்புறுத்தி இருக்காங்க. பட் நான் செய்யாத தப்புக்கு நான் எப்படிங்க அந்த பெண்ணை திருமணம் செய்வேன்? அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்க. வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு கார்த்தி தொடர்ந்து இந்த மாதிரி வற்புறுத்தி இருக்காரு. கடைசியில என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நாள் கார்த்தி அவர்கள் இந்த விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் காளிப்பட்டு அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரை சட்டை பிடிச்சி வலிக்கிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி அவர்கள் அந்த இடத்துல சொன்னாராம், சார் நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், நீங்க அதுக்குள்ள ஏன் சார் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி அவர்கள் அவங்க கிட்ட பேசியிருக்காங்களாம். அவரை திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு நீங்க அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்த்தி அவர்கள் திருப்பியும் இல்லைங்க, செய்யாத தப்புக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசவே, அவர் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுங்க அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை முற்படுத்தவே, அவங்களுடைய கார்த்தி அவர்களுடைய வீட்டுக்கும் யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம கார்த்தி அவர்களை மத்திய சிறையில அடைக்கிறாங்க. சேலத்தோட மத்திய சிறையில அடைக்கிறாங்க கார்த்தி அவர்களை. எவ்வளவு பாவமான கொடூரமான சம்பவம் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க. பெயில வேணான்றாருங்க இந்த மனுஷன். ஓன் பெயில் கொடுக்குறாங்க. ஆனா வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் உள்ள இருந்தபடி நான் கேஸ் நடத்திக்கிறேன், வெளியே எங்களுடைய வில்லேஜ்ல இருந்தபடி கேஸ் நடத்தினா அது சரி இருக்காது, அதனால நான் உள்ள இருந்தே நான் கேஸை நடத்திக்கிறேன். நான் ஒரு அம்மா மற்றும் பாட்டி கூட வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு பையன், ஊர் என்னை தப்பா பேசும், நான் உள்ள இருந்தபடியே நான் என்னுடைய கேஸை நான் நடத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அவர்கள் பெயில் கிடைச்சும் உள்ளே இருந்திருக்காருங்க. 2 வருஷம் உள்ள இருந்திருக்காரு. அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. அந்த நபரு எந்த ஒரு தப்பு செய்யாமையே 2 வருஷம் உள்ள இருக்காருன்னா கஷ்டமா தான் இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காரு. ஸோ இந்த கேஸ் சேலத்தில் இருக்கக்கூடிய போக்சோ கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த போக்சோ கோர்ட் இந்த 3 பேர், அதாவது அவங்களுடைய தாய்மாமன் மகள், அதுக்கப்புறம் கார்த்தி, அதுக்கப்புறம் குழந்தை, இந்த 3 பேரையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் என்னவா வருது தெரியுமா? 100% அந்த குழந்தைக்கு கார்த்தி அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க ரிசல்ட் வருது. என்னுடைய தாய்மாமா பொண்ணு வேறொரு நபரை காப்பாற்றுவதற்காக
எதுவுமே ஒரு பாவமும் அறியாத கார்த்தி அவர்கள் மேல வந்து பழியை வந்து தூக்கி போட்டிருக்காருங்க. அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்ட்டு நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்து லிட்டரலி கண் கலங்கி அழுகுறாரு, கஷ்டப்படுறாரு. ஏன்னா 2 வருஷம் வாழ்க்கை ஜெயில்ல போயிருக்கேன்னா, அவங்களுடைய குடும்பத்தை யார் பார்த்திருப்பாங்க? அத்தன நாள் வருமானம் போச்சு, அசிங்கம் ஒரு பக்கம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ட்ராமாஸ்ல அவர் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வில்லேஜ்ல அவர வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. என்னதான் அவர் வந்து நிரபராதி அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணப்பட்டாலும், அவங்களுடைய வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது கிராம மக்களுக்கு என்ன தெரியும்? தப்பு தப்பா பேசுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த மாரி தப்பு பண்ணிட்டு அப்படின்ற மாரி பேசுறாங்க. ஸோ அவர் வந்து சொல்றாரு, "இப்போ எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், திருமணம் செய்வதற்கும், பொண்ணு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரி என்னுடைய வாழ்க்கை வந்து இப்போ வந்து கஷ்டமா போயிட்டு இருக்கு. பாவம் அவங்களுடைய அம்மா, பாட்டியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க." இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க நம்மளுக்கு வந்து தோணுது? சட்டம் கண்டிப்பா தன்னுடைய கடமையை வந்து செய்ய வேண்டும். யாருக்கு எதிராக? குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை வந்து செய்ய வேண்டும். ஒரு நிரபராதிக்கு எதிராக இந்த மாதிரியான செயல்களை வந்து பண்ணும்போது, அவனுடைய 2 வருஷம் வாழ்க்கை வந்து வேஸ்ட் ஆயிருக்கு. அதற்கு யார் இந்த இடத்துல வந்து பதில் சொல்ல போறாங்க? சோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கோர்ட்டோ, கவர்மெண்ட்டோ அதுல வந்து தலையிட்டு அவருக்கு 2 வருஷத்துக்கான அந்த இழப்பீட கண்டிப்பா குடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலைய வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு செய்யணும். ஏன்னா ஒரு நிரபராதிய தூக்கி நம்ம இந்திய அமைப்பு சட்டத்தின் கீழ அவர் மேல வந்து கேஸ் புகார் செஞ்சு அவர் தூக்கி ஜெயில்ல போட்டாச்சு. இப்போ அவருடைய வாழ்க்கை நிர்மூலம் ஆயிருக்கு இல்லையா? இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? ஒரு நிரபராதிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தவறு இழைக்கப்பட்டிருக்குன்னா, கண்டிப்பா அபிஷியல்ஸ் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவருக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணி தரணுன்றதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏதோ அவசர அவசரமா ஒரு வழக்க வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு, இது போன்ற அப்பாவிகளை கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு வற்புறுத்தி, அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கல அப்படின்ட்டு தூக்கி மத்திய சிறையில அடைக்கிறதெல்லாம் என்ன மாரியான ஒரு கொடூர செயல்ன்றதெல்லாம் எனக்கு சொல்ல வரலங்க. கண்டிப்பா இதுல கவர்மெண்ட் தலையிட்டு அவருக்கான அந்த இழப்பீடு, அவருக்கான அந்த வேலைய வந்து வாங்கி தரணும். இந்த கதைய வந்து கேட்கும்போது அவளுக்கு அவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நிரபராதி இந்த மாரி தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அந்த குற்றங்கள் எதையுமே ஒத்துக்க முடியாது. அதுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனை வேணும். மாற்று கருத்தே கிடையாது. ஆனா சரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாரி தப்பு தப்பா சொல்றாங்க இல்லையா? இவர் தான் குற்றவாளின்ட்டு. அது போன்ற நபர்கள் மேலயும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பதான் இன்னொரு நாள் வந்து இந்த மாரி மாத்தி மாத்தி குற்றம் சாட்ட மாட்டாங்க. அது போன்ற நபர்கள் மேலயும் போலீஸ் கண்டிப்பா விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.